சென்னை பாரிமுனை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் விளையாட்டு தினத்தை முன்னிட்டு கல்லூரி வளாகத்தில் 27ஆம் ஆண்டு விளையாட்டு தின விழாவை கொண்டாடியது. நிகழ்வில் தலைமை விருந்தினராக ரெஞ்சி டாக்டர் கோபுடா எஸ். கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து விழாவை சிறப்பித்தார். மாணவர்கள் தடகளம், ரிலே, கபடி, கிரிக்கெட், பூப்பந்து மற்றும் பல்வேறு துறைகளில் குறிப்பிட்ட திறமை வெளிப்படுத்தி கல்லூரி மாணவர்கள் கலாச்சார நிகழ்ச்சிகளை வழங்கினர். இந்நிகழ்வில் கல்லூரி தாளாளர் சி. டி. பாலாஜி, முதல்வர் பொறுப்பு பி. பி. வனிதா, துணை முதல்வர் எம். இ. நப்பினை, அகத்தர உறுதி அமைப்புக்குழு ஒருங்கிணைப்பாளர் பரணிக்குமாரி மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் இப்போ ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கோம். இங்கே 27th ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் வந்து பிரியதர்ஷினி இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே கராத்தே டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தேன், கராத்தே அண்ட் கோபுடோ. ஸோ கராத்தே இஸ் லைக் எம்டி ஹேண்ட், வெறும் கையில் பண்ணுறது. கோபுடோ வந்து வெப்பன் ஆர்ட், ஸோ 8 வெப்பன்ஸ் வச்சு பண்ணுறது. என்னோடய மாஸ்டர் வந்து டாக்டர் கோபுடோ ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவங்க தான். ஸோ அவங்க வந்து லைக் ஹீஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் கோபுடோவை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க. ஸோ அவர் வந்து என்ன மாதிரி இந்த ஆர்ட்டை கொண்டு போனாங்கன்னா, அவர் இங்கேருந்து ஒக்கினாவா வந்து ஜப்பானில் ஒரு ஐலாண்ட், அங்கே போய் அந்த ஆர்ட்டை கற்றுக்கிட்டு அங்கே இருக்கிற விஷயத்த இங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்போ பண்ணது. மெயினாக அங்கே இருக்கிறது வந்து நம்ம யூஸ்வலாக பயன்படுத்துகிற வெப்பன்ஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் துடுப்பு, இதெல்லாம் ஒரு வெப்பனை அவங்க பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நன்சுகோக்கு பதிலாக துப்பட்டா, டேக்கோக்கு பதிலாக வளையலை யூஸ் பண்ணி பெண்களை தங்களை தற்காத்துக்கலான்றத விழிப்புணர்வை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆர்ட்டை தான் நாங்கள் இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ ஐ திங்க் இதை இங்கே ரெப்ரசென்ட் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எடுக்கிறோம் சார். எங்கள் டி நகரில் ஒரு கிளாஸ் இருக்குது, திருப்பதி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க அந்த கிளாஸ். ஸோ அதே மாதிரி சென்னையில் மற்ற ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேயும் கிளாஸஸ் எடுக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே கிளாஸஸ் எடுக்கிறோம் சார். அடுத்து இப்போ வேர்ல்டு டோர்னமெண்ட் போகணும் சார், ஜப்பான் போகணும். ஒக்கினாவா ஜப்பான் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற வேர்ல்டு டோர்னமெண்ட். ஸோ அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 60 கண்ட்ரீஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி 2018 நடந்ததில் எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பிரான்ஸ் வின் பண்ணார் இந்தியாக்காக. 22 ஜூனியர் டோர்னமெண்ட் நடந்துச்சு. 4 பேர் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. நான் கோச்சாக போயிருந்தேன். அகைன் இந்த வருஷம் நான் கோச்சாக தான் போவேன் சார். இப்போ வரைக்கும் கராத்தே கவர்மெண்ட் ஸ்பான்சர் இல்லை, ஏன்னா ப்ராப்பர் அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் ஆகலை. It's not recognized by the government, but there are associations like KAI and other organizations, but we are doing traditional Okinawan karate. Inga sports karate da nare promote பண்றாங்க. Traditional Okinawan karate is like a way of life. அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இங்க பிரசா ரெகக்னிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பிரியதர்ஷினி, நான் இங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன், டிபார்ட்மெண்ட் ஆஃப்